பல நாட்கள் நட்பாக பழகிய ஒருவர் நீ நினைக்க முடியாத அளவுக்கு துரோகத்தை இழைத்து விட்டதனை எண்ணி மனவருத்தம் கொண்டு அழுது புலம்புவது எனக்கு தெரிகிறது. மனிதர்கள் எல்லோரும் இப்படித்தான் என்று இப்போது உணர்ந்தாயா? நீ உன்னை விட உனது நண்பனைத்தான் மிகவும் நம்பியிருந்தாய். ஆனால் இப்பொழுது அது உனக்கு மிகப்பெரிய துரோகமாக மாறியிருப்பதை கண்டு அதனை நீ ஏற்றுக்கொள்ள முடியாத அவனாய் மாறி நிற்கின்றாய். அவர்களுக்கு துரோகம் செய்வது ஒன்றும் புதிதல்ல. நீதான் அவர்களை மிக நுணுக்கமாக நம்பியிருந்தாய். அதனால் தான் நீ இப்பொழுது ஏமாந்து நடுத்தெருவில் நிற்கின்றாய். அவர்கள் பிறக்கும் போதே துரோகத்தோடு தான் பிறந்திருப்பார்கள் போலிருக்கின்றது. அவர்கள் யாருக்கு எப்படி துரோகம் செய்ய முடியும், யாரை எழுந்து நடக்க முடியாமல் வீழ்த்த முடியும் என்றுதான் எண்ணிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் உன்னை உற்ற நண்பர்களாகத்தான் எண்ணுவது போல காட்டிக்கொள்வார்கள். நீயும் அதனை நம்பி பல வருட காலமாக அவர்களுடன் நட்புறவு கொண்டிருக்கின்றாய். அவர்கள் இதுவரை காலமும் இருந்த நட்பு உனக்கு எப்படியானது என்றதை கற்பிக்கத்தான் இப்பொழுது அந்த துரோகத்தை உன் கண் முன்னே காட்டியிருக்கின்றேன். எனக்கு தெரியும், நிச்சயமாக அந்த துரோகத்தை உன்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏனெனில் அவர்கள் செய்த துரோகம் உலகத்தில் மிகப்பெரிய துரோகங்களில் ஒன்றாக காணப்படுகிறது. நீ அதனை எண்ணி கவலை கொள்ளாதே. இனிவரும் காலங்கள் அவர்கள் செய்த துரோகத்தை நினைத்து அவர்களே காயப்படும் அளவிற்கு நான் தண்டனை கொடுப்பேன். அவர்கள் இனி உனக்கு உறவானவர்கள் அல்ல. அவர்களை நீ நினைத்து கவலைப்படவும் தேவையில்லை. ஏனெனில் அவர்கள் எப்பொழுது, எப்படி, எங்கே, யாருக்கு துரோகம் செய்ய முடியும், அதே நேரம் தமது குடும்பம் எப்படி முன்னேற முடியும் என்பது பற்றித்தான் சிந்தித்து கொண்டே இருப்பார்கள். மற்றவனை பற்றி எப்பொழுதும் துளியேனும் கவலைப்பட்டதில்லை. நீ எனது நண்பன் இப்படி துரோகம் இழைப்பான் என தெரியாது என அழுது புலம்பியும் அவனிடம் நீ ஏன் எனக்கு இப்படி துரோகம் செய்தாய் என கேள்வி கேட்டதும் அவன் அதற்குரிய தக்க பதிலை அளித்திருக்க மாட்டான். காரணம், அவனுக்கு துரோகம் விளைவிப்பது சாதாரண விடயம். ஆனால் உனக்கு அது சாதாரணமானதல்ல. அவன் இதே போன்று பலருக்கு துரோகங்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றான். ஆனால் உன் கண்ணில் படவில்லை. இன்று உன்னையே துரோகத்திற்கு ஆளாக்கிவிட்டான். அதனால் தான் நீ வலியும் வேதனையும் மிகுந்தவனாய் தள்ளாடி கொண்டு நிற்கின்றாய். கவலைப்படாதே, இனி அந்த துரோகத்திலிருந்து உன்னை நான் விடுவிப்பேன். நீ அந்த துரோகம் செய்தவனை நீ மன்னித்து விடு. பரவாயில்லை, தப்பி பிழைத்து போய்விடட்டும். இனிவரும் காலங்கள் நீ நண்பனை தெரிவு செய்கின்ற பொழுது உற்ற நண்பனாகவும் நம்பிக்கைக்குரியவனாகவும் தேர்ந்தெடுத்துக்கொள். உன் வாழ்க்கையில் வரும் அனைவரும் நம்பிக்கைக்குரியவர்கள் என்று நம்பிவிடாதே. நீ செய்யும் மிகப்பெரிய தவறு எல்லோரையும் நம்புவதுதான். நச்சு பாம்புகள் கூட உன்னுடன் உறவு கொள்ள தயாராக இருக்கும் பொழுது நீ அவற்றை வடிவாக இனங்கண்ட பின்பே நீ உனது நண்பனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுவரையில் உனக்கும் அந்த உறவுக்கும் ஒரு சிறிய இடைவெளி வைத்துக்கொள். அதுதான் உன் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய வெற்றியாக அமையும். இல்லையேல் நீ மீண்டும் மீண்டும் வீழ்த்தப்படுவாய். பல சதிகள் உனக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நண்பர்களாயினும் சரி, உறவுகளாயினும் சரி, இடைவெளியோடு பேணி நட. உனக்கு எது சரியாக தோன்றுகிறதோ அதன்படியே நடந்து கொள். உன் வாழ்க்கை வெற்றியை நோக்கி பயணிக்கும்.